மாசி மாத பலன்களில் மனுஷனுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது எந்த பிரச்சனையாக ஃபஸ்ட்டு இருக்குன்னா பணம் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. என்கிட்ட பணம் மட்டும் கிடச்சிச்சின்னா நான் வேறு லெவல் வேறு மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அந்த பணம் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுடைய ராசிக்கான பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உள்ள ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கடவுளொரு டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மாசி மாதம். இந்த 2026 தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் என்று கருதப்படுகின்ற மாசி மாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன சிறப்பான மாதம், எப்படி அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு, ஓகேவா? ஆனால் இந்த மாசி மாதத்துக்கு மட்டும் ரொம்ப அதிகமான சிறப்பு உண்டு. எல்லாருமே எல்லா மாதமும் கோயிலுக்கு போவோம். ஆனால் எல்லாருமே ஒன்றோட குலதெய்வ கோயிலுக்கு போவோமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. கூட பிறந்தவங்க, நம்மளுடைய பங்காளிக, அப்புறம் உன்னூட்ட பங்காளிக, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் ஒன்றோட ஒரு கோவிலுக்குள்ள, அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு எப்போ நடக்கும்னா நம்மளுடைய மாசி மாதத்தில் தான் நடக்கும். அதாவது இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணிக்கும் அந்த நாள், முதல் நாள் மாசி மாதம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது காலசக்கரத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி சூரியன். அவர் கரெக்டாக காலசக்கரத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு உள்ளே வராருன்னா நம்மளுடைய கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். அப்போ காலசக்கரத்துக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் உள்ளே வரும் இந்த அற்புதமான மாதம் நம்முடைய மாசி மாதமாக கருதப்படுகிறது. அப்போ சூரியன் கும்பத்துக்குள்ளே நுழையிறாரு. அப்போ ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே உதயமாகும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பம் தான் கோவிலுடைய எல்லா கோவில்களுடைய கோவிலின் மிக முக்கியமான கோவில் கலசமாக நம்ம எடுத்துக்கிறோம். கும்பம்னாலே கோவிலுடைய கலசம். கோவிலுடைய கலசத்தில் அத்தனை விதமான வைப்ரேஷனும் இருக்கும். அதனால கும்பாபிஷேகம் என்பது ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு முறைப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை, 5 வருடங்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்களும் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, ஓகேவா? அவங்களுடைய முறைப்படி நடத்துகிறாங்க. ஸோ அப்போ கும்பாபிஷேகம் பண்ணி எவ்வளோ தூரம் வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்தனால தான் கும்பத்துக்கு அவ்வளோ மரியாதை. அப்போ இந்த கும்ப ராசிக்குள்ளே சூரியன் உள்ளே வராரு. அப்போ காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பான மாதமாக இதனால தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்று, மாசி மகத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். மாசி மகத்தில் எல்லா நட்சத்திரமும் வரும், ஓகேவா? ஆனால் இந்த மக நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. நம்மளுடைய முன்னோர்களுடைய முழு வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மாசி மகம் வரும் நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஊர் பக்கத்தில் அல்லது உங்களுடைய நியரஸ்டாக எந்த கடற்கரை இருக்கோ அந்த கடற்கரையில் போய் நீராடுங்க. புண்ணிய தீர்த்தம் ஆடுவது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய அத்தனை விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு மாசி மகத்தில் உண்டு. அதேபோல் இந்த மாசி மகம் அன்று உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், மேலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு முழு மனதோடு இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த மதமாக கூட இருந்துக்கோங்களேன், பொதுவாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்து மதத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், குலதெய்வ கோயில் வழிபாடெலாம் சொல்லிக்கிருக்கோம். ஸோ மற்ற மதத்து சார்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகளும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இந்து மதத்தில் உள்ள நம்மளுடைய நேயர்களாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்குமே நம்மளுடைய இந்து மதத்துடைய சகோதர சகோதரிகளுக்குமே இது வந்து எக்ஸாக்டாக பொருந்தும். கோவிலுக்கு போக முடியலைங்க, போக முடியாத சூழ்நிலை ஏதோ மேபி. ஏன்னா இப்போ வந்து குலதெய்வ கோயில் போகணுன்னா வீட்டில் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நடந்துக்கக்கூடாது, அப்படின்னா 1 இயர் கோயில் போகக்கூடாது. நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லி சில பேருக்கு சாஸ்திரம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பெரிய ஸ்தலங்களுக்கு போக முடியல, இப்படிலாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது கட்டாயமாக பொருந்தும். என்ன பண்ணலான்னா,
இந்த மாசி மகம் நட்சத்திரம் ஒரு நாளில் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் வயதான முதியவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, வயதான முதியவர்கள், ஆதரவற்ற முதியவர்களுக்கு நீங்கள் நல்ல தூய்மையான ஆடை, புதிய ஆடை வாங்கி கொடுத்து அவங்களுக்கான உணவு, அன்றைய தினத்துக்கான 3 வேளைக்கான உணவு நீங்கள் வாங்கி கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான பணத்தை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம், அதாவது அவங்க நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்பம்மா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா போதுங்க. இந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம், உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாசி மகத்தை மறந்துடாதீங்க. மக நட்சத்திரம் வரும் நாளில் உறுதியாக நீங்கள் மறக்காமல் போய் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்க. மாற்றம் ஏற்றமும் மக நட்சத்திரம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக தொடங்கும். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026இல் மாசி மாதத்தில், தமிழ் மாதமான மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? மீளா துயரத்தில் இருப்பவர்கள் தான் தற்போது மீனராசிக்காரங்க. ராகு பகவான் ஏற்கனவே 1.5 வருஷம் புரட்டி எடுத்துட்டார். உங்களுடைய கற்பனை ஆற்றல்கள் எல்லாமே கவலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக வந்துருச்சு. நிறையா விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்தீங்க நினச்சி ஏமாற்றத்தை மட்டும் தான் சந்திச்சிங்க. நிறைய போலியான நபர்களுடைய கம்யூனிகேஷன் கிடைச்சி உங்களுடைய உண்மையான பின்பத்தை நீங்களே மறந்துட்டீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களை சுற்றி போலியான பின்பம் மட்டுமே ஒரு 3 வருட காலமாக வளம் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. இதில் சனி பகவான் வேற ராசிக்குள்ளே உள்ளே வந்துட்டார். அவர் ராகுவை வெளியே அனுப்பிட்டு, ராகுவை தான் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் உள்ளே வந்து லாக் ஆகிட்டார். அவர் உங்களை லாக் பண்ணிட்டார். அதனால் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய ஏமாற்றம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதெல்லாம் ஏன் கிடைச்சிச்சுன்னா, கூட இருக்க உங்களுடைய சுயநலத்தை, உங்களுடைய கூடவே இருந்த சூழ்ச்சியாளர்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்த காலகட்டம். ராகு உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியல, தப்பு எதுவும் தெரியல, சரி எதுவும் தெரியல. நீங்கள் ரியலாகவே நீங்கள் தான் இப்படிலாம் செயல்படுறீங்களா, உங்களுக்கு தான் இப்படிலாம் நடக்குதா, இதுக்கு என்ன காரணம்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 2022 ஆரம்பத்திலிருந்து அதாவது குறைஞ்ச பார்த்திங்கன்னா 2022 ஒரு 6ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதத்துலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சில பேருக்கு 2022 ஸ்டார்டிங்லேயே உருவாயிடுச்சு. அப்போ இந்த 2025 வரையும் உங்களை அப்படியே மாய வலையிலே சுற்ற விட்டாங்க. உனக்கென்னம்மா நீ நல்லவன், உனக்கென்னம்மா நீ நல்லவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தேவைகளை எல்லாம் அந்த எப்படி திருட்டு கரண்ட் எடுத்து தனக்கு வெளிச்சத்தை கொடுப்பாங்களோ அப்படித்தான் கொடுத்துக்கிட்டாங்க. அப்போ உங்களால் அந்த பின்பத்தை உணர முடியாமல் கஷ்டப்பட்டீங்க. இதெல்லாம் உண்மை தானே? ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு தான் நான் போய் பலன் சொல்ல போகிறேன், அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஸோ இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு போராட்டத்தை சந்தித்த, மன அழுத்தத்தை அதிகமாக சந்தித்த, ஏமாற்றத்தை அதிகமாக சந்தித்த மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல சிந்தனைகளையும், மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும், மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களையும் ஒரு படிக்கல்லாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாசி மாதம் இருக்க போகிறது. மனதுக்குள்ளே உள்ள கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. புன்னகை என்பது உங்களுக்கு அதிகமாக உரிய சொத்து, ஆனால் அதை மறந்துட்டீங்க. இந்த மாதம் புன்னகை உங்களை தேடி வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சந்தான பாக்கியம் உறுதியாக உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மூலமாக பெருமையை அடைய போகிறீங்க. குழந்தைகள் மூலமாக இவ்வளோ கஷ்டத்தை மட்டும் சந்திச்சிங்க. இந்த மாதம் முதல் உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. உங்கள் குழந்தைகளை சொல்லி உங்களுடைய லைஃப்பு பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். ஏதாவது ஒரு துறையில் அவங்க சிறந்து ஒரு சிறப்பான நபராக, எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய நபராக வரப்போகிறாங்க. அந்த பாக்கியம் உங்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்க போகுது. அவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகுது. சந்தோஷம்,
ஒரு சுப நிகழ்ச்சியில் கூட கலந்துட்டால் கூட உங்கள் முகத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்கள் வீட்டிலேயே சுப நிகழ்ச்சி நடக்கும். சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். விருந்தோம்பல் என்பது நிறையா நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகமாக இழந்து தனக்கான பொருளாதாரம் கிடைக்குமான்னு ஏக்கத்தில் காத்திருக்கின்ற நம்முடைய மீனராசி அன்பர்கள் உறுதியாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதிகமாக கூட இருக்கவங்களாலே நிறைய பொருளாதாரத்தை இழந்திருப்பீங்க. அவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை, நகையை கழட்டி கொடுக்கறது, தன்னோட சொத்தை விற்று மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, தன்னுடைய வண்டி வாகனத்தை அடமானம் வச்சு உதவி செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் தான் செய்வீங்க. வேறு யாரும் அதிகமாக செய்ய மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சு ஏமாற்றத்தை சந்தித்த உங்களுக்கு இனிமேல் ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களை ஏமாற்றியவர்கள் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்கள்கிட்ட திரும்ப பணத்தை கொடுப்பாங்க, நகையை கொடுப்பாங்க, இடத்த கொடுப்பாங்க. இதெல்லாம் கிரகங்கள் ரீதியாக அவர்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய பாக்கியம் 20 to 30% கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்கள் சுய ஜாதகங்கிறது வேறு. இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. அப்போ வருமானம் அதிகரிக்கும், திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, திடீர் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. இதெல்லாம் உறுதியாக நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தால், கடக ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தால், விருச்சிக ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தால், நான் சொன்ன அத்தனை விதமான விஷயங்களும் உறுதியாக நடக்கும். இல்லைங்க கிரக அமைப்பு இல்லைங்க, சனி பகவான் இந்த இடத்துல இல்லைங்க அப்படின்னா கண்டிப்பாக 20% 30% ஏற்றம் உண்டு. சனி பகவான் அங்கே இருந்தான்னா அப்படியே ஏற்றங்கள் சுபமஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதே போல் தங்க நகை ஆபரணங்கள், அதாவது சின்ன நகை வாங்குறது, பெரிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெலாம் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. தங்க நகையை அடகு வச்சுருந்தாலும் மீட்டு வீட்டில் அல்லது உங்களுடைய காதில் கையில் போடக்கூடிய பாக்கியம் உண்டாக போகுது என்பது உண்மை. ஸோ என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, நம்மளுடைய மீனராசிக்காரங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். புதிதாக காதல் பண்ணுவது, யார் மேலே அது காதல் இருக்குன்னு சொல்லி வெளிப்படைத்தன்மையாக சொல்வது, அல்லது காதல் செய்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டு பண்ணிடும். அதுபோல் வண்டி வாகனங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போங்க. உங்கள் முன்னாடி போகிற ஒரு பட்டுன்னு பிரேக் அடிப்பார், உங்கள் மேலே பழி சொல்லுவார், நீ தான் இடிச்சிட்டேம்பார். ஸோ அப்போ உங்களுடைய முழு சிந்தனையும் வாகனங்கள் ஓட்டும் போது முழு கவனமும் நீங்கள் பாதுகாப்பாக போகணுங்கிற மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. அங்கிட்டு பார்க்குறேன், இங்கிட்டு பார்க்குறேன், ஃபோன் பேசுகிறேன், இல்லை ஃபோன் வந்துச்சு அட்டன் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லாமல் வாகனங்களை கவனமாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, எந்த பிரச்சனையும் உறுதியாக கிடையாது. ஸோ நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் குலதெய்வ கோயில் வழிபாடு உறுதியாக செய்ய வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு போய் குறைஞ்சது 6 லிட்டர் நல்லெண்ணெய் அல்லது குலதெய்வ கோயிலுக்குரிய எண்ணெய், நீங்கள் தீப எண்ணெய் ஒரு 6 லிட்டர் வாங்கி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை கண்டிப்பாக மீளும். உங்களுடைய உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை மீளும். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ஒன்று சேருவீங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்வது மூலமாக உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றம் உண்டு. விநாயகர் வழிபாடை பின்பற்றுங்க. ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கிரகங்கள் உறுதியாக கொடுக்க காத்திருக்கின்றன. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா, 2026 மாசி மாத பலனில், தமிழ் மாத பலனில் இந்த மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ராசியின் அடிப்படையில் உள்ள பலன்கள் தான் பார்த்துருக்கீங்க. இது பொது பலனே, நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இது பொது பலன். இதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஓரளவுக்கு நிறைவேறும் என்பது உண்மை. அதாவது தாகத்துடன் ரொம்ப பசியுடன் இருக்கவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியோ ஒரு கேன் தண்ணியோ கொடுத்தா கொஞ்சமாச்சும் ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி ஏற்படும் பார்த்திங்களா? ஸோ அந்த தன்மை உறுதியாக கோச்சார கிரகங்கள் கொடுத்துரும். ஆனால் பசி முழுமையாக விலகுமா?
முழுமையான ஒரு மகிழ்ச்சி ஒரு என்ன சொன்னால் நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா, இல்லை நிறைவான ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் பலன் சொல்லும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும், கிட்டத்தட்ட சுய ஜாதகத்தில் தான் 70% எடுப்போம் உண்மையிலேயே. அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா நம்மளுடைய அன்பு நேயர்கள், வீடியோ பார்க்குற நேயர்கள், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டுவிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மாதம், வருடம், நேரம், அதே போல் நீங்கள் பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் வந்து நம்மளுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற நம்மளுடைய பெண்கள் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை டைரெக்டாக உறுதியாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுக்கு பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கிடைச்ச பிறகு உறுதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும், உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.